finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 மேட்ச் 11 ரிவ்யூ தான். ரொம்ப க்ரூஷியல் மேட்ச். ஆர்சிபி vs யூபி வாரியர்ஸ், ரெண்டு பேருமே 4 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ ஒரு டீம் வின் பண்ணா 6 பாயிண்ட்ஸ் போயிட்டு மும்பை அண்ட் டெல்லி போய் மேட்ச் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி அவங்க 6 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அண்ட் நிஜமாவே சொன்ன மாதிரி ரொம்ப க்ரூஷியல் மேட்ச், அதுவும் முக்கியமா ஆர்சிபிக்கு. ஏன்னா இதுதான் உங்களோட கடைசி ஹோம் கேம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேற்று பெங்களூர்ல அநியாயத்துக்கு ஃபுல் க்ரௌடுங்க, சரியான சப்போர்ட். அதாவது ஜென்ரலா உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றது செம விஷயம். ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா லைக் சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி, ஈவன் கேகேஆர் கூட இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரௌட் வந்து பேஷனேட்டா வந்து பார்ப்பாங்க. ஈவன் தோ வந்து தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தான் வருவாங்க. எந்த ஒரு மேட்சா இருந்தாலும் சரி அந்த சப்போர்ட்டும் வேற லெவல்ல இருக்கும். அந்த வகையில இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு கிடைச்ச ஹோம் சப்போர்ட் அநியாயத்துக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுங்க. அண்ட் அதை தான் எலிஸ் பெரி கூட வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இவ்வளோ சவுண்டா இப்படி ஒரு க்ரௌடோட வந்து இது இருக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கூட இப்படி விளையாடினது இல்லை. ஸோ இது ஒரு செமையான ஒரு மோட்டிவேஷனா எனக்கு இருந்துச்சு, எங்களுக்கு ஹோல் டீமுக்குமே. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து சொல்லியிருக்காங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் எஸ், முக்கியமான மேட்ச். ஸோ டாஸ் வின் பண்ணது பாத்தீங்கன்னா ஹீலி ஃப்ரம் யூபி வாரியர்ஸ். ஸோ அவங்க போலிங் எடுத்தாங்க. ஏன்னா பிச்சு நல்லா ஃபிளாட்டா இருந்தது, பார்த்தாலே தெரிஞ்சது மென்ஸ் கிரிக்கெட்டா இருந்தா ஒரு 250 ரன் அடிப்பாங்க போல அந்த பிச்சு தான், அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர்சிபி 198 for 3 in 20 overs. ஸோ இந்த மேட்ச்ல ரொம்பவே ரீஜெனுவேட்டடா ஒரு வெறித்தனமா வந்து விளையாடினாங்க ஆர்சிபி. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டு விஷயம். ஒன்று, இதுதான் உங்களோட லாஸ்ட் கேம் இன் ஹோம் கிரவுண்ட், முடிஞ்ச வரைக்கும் அந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கணும். செகண்ட்லி, இந்த மேட்ச் வின் பண்ணா குரூஷியல் 2 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ்ல மேல போகலாம். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஏ கேமை காமிச்சாங்கன்னு நான் சொல்ல முடியும். 198ல டாப் ஸ்கோரர் வேற யாரும் இல்லை, கேப்டன் ஸ்மிருதி மந்தனா. 80 of 50 balls, 10 பவுண்டரி, 3-4 6 அடிச்சாங்க. கிளாசிக். எஸ்பெஷலி அந்த எக்ஸ்ட்ரா கவர்ல அவங்க அடிச்சாங்க பாருங்க. ஏன்னா விக்கெட் வந்து ரொம்ப ஃபிளாட் விக்கெட், நீங்க ட்ரஸ்ட் பண்ணி விளையாடலாம். அதுவும் மந்தனாவோட டைமிங் ஷாட்ஸ்லாம் வந்து ஜென்ரலாவே அவங்க விளையாடும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உமன் கங்குலி அவங்க. ஏன்னா அந்த ஒரு ஸ்டைலிஷ் கவர் டிரைவா இருக்கட்டும், புல் ஷாட்ஸா இருக்கட்டும், இல்ல கட் ஷாட்ஸா இருக்கட்டும், எஸ்பெஷலி அந்த எக்ஸ்ட்ரா கவர்ல தூக்கி அடிக்கிறதா இருக்கட்டும், பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாக்கிறதுக்கே. அண்ட் அதை தான் இந்த மேட்சும் பண்ணாங்க. எஸ், அவங்களுக்கு 2 லைஃப் கிடைச்சது. அதாவது ஜென்ரலா இந்த மாதிரி கேட்ச் எல்லாம் பிடிச்சா நிறைய பிளேயர் அவுட் ஆயிடுவாங்க. பட் ஸ்மிருதி மந்தனா மாதிரி ஒரு பெரிய பிளேயரை வந்து கேட்ச் விட்டீங்கன்னா இதான் நடக்கும்ன்றதான் அவங்க ஆக்சுவலா காமிச்சாங்க. நெவர்தலெஸ் 80 runs of 50 balls வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் இன்னிங்ஸ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஹைலைட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்னிங்ஸை பாத்துக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருந்தது அவங்க விளையாடின ஷாட்ஸ். அண்ட் அவங்க மட்டும் இல்லை, இந்த மேட்ச்ல எலிஸ் பெரிய அவங்களோட ஏ கேமை காமிச்சாங்க. 58 of 37 balls சூப்பரா விளையாடினாங்க. இந்த மேட்ச்ல ஒரு சின்ன டிங்கரிங் வேலை பார்த்தாங்க ஆக்சுவலி ஆர்சிபி. என்னன்னு பாத்தீங்கன்னா சோஃபி டிவைன் எதிர்ப்பு ஓப்பனிங் இறங்கி இருந்தாங்க இவங்களோட மந்தனாவோட. பட் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிடில் ஆர்டர் போயிட்டாங்க. எஸ் மேகனா நம்பர் 3ல இருந்து ஓப்பனிங் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல மூவ் தாங்க. ஏன்னா எஸ் மேகனா வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா கொஞ்சம் பால்ஸ் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா டைமிங் யூஸ் பண்ணி நல்லா விளையாடுற பிளேயர் ஆச்சு. நல்ல ஒரு டேலண்ட் அவங்க இந்த வருஷம் ஒரு நல்லா ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க ஆக்சுவலா ஆர்சிபி இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை. சோஃபி டிவைன் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இந்த டோர்னமெண்ட்ல பேட்டிங் விட போலிங்ல அதிகமான ரோல் கொடுத்த மாதிரி தோணுது. ஸோ அதனால அவங்க மிடில் ஆர்டர் கீழே இறங்கிட்டாங்க. அண்ட் ஓப்பனிங்ல வந்து மந்தனா அண்ட் எஸ் மேகனா இறங்கினாங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் சூப்பரா போச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எலிஸ் பெரிய அவங்களோட ஏ கேமை காமிச்சாங்க, சூப்பரா விளையாடினாங்க for 58. அதுக்கப்புறம் பினிஷிங்ல 10 ball 21 run ரிச்சா கோஷ் சொல்லணுமா, சரியான இன்னிங்ஸ். அதாவது செம்ம டேலண்ட்டுங்க இந்தியாவுக்கு. ஏன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ரிச்சா கோஷ்லாம் பவர், ஒரு ஷாட் மிடிகேட்ல விடுவாங்க பாருங்க, போய் அங்க செகண்ட் ரோ தேர்ட் ரோல போய் விடுவோம், அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கு அவங்களுக்கு. ஸோ செம்ம டேலண்ட்டும் சரி, டைமிங் ஷாட்ஸும் இருக்கு, பவர் ஷாட்ஸும் இருக்கு. லைக் அவங்க ஷஃபாலி வரமாலாம் வந்து பாத்தீங்கன்னா குவைட் வெரி டேஞ்சரஸ் பிளேயர்ஸ். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி 198 runs அடிச்சிட்டாங்க. அப்பவே தெரியும் ஓகே உமன்ஸ் கிரிக்கெட்ல 180 மேலே போயிட்டாலே எவ்வளோ பெரிய டீம் இருந்தாலும் சேஸ் பண்றது கஷ்டப்படுவாங்க. போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூபியோட பெஸ்ட் 2 bowlers சோஃபி எக்லஸ்டன் அண்ட் தீப்தி சர்மா மட்டும்தான் நல்லா போட்டாங்க. சோஃபி எக்லஸ்டன் ஆஸ் யூஷுவல் 4 overs 22 runs 1 wicket அண்ட் தீப்தி சர்மா 4 overs 30 runs 1 wicket. பட் மற்ற bowlers எல்லாருமே அடிச்சு உரிச்சிட்டாங்க. எனக்கு அதுல ஒரு விஷயம் இருக்குங்க, நான் சொல்லி ஆகணும். அஞ்சலின்ற ஒரு லெஃப்ட் ஆர்ம் bowler, ஓகேங்களா, இந்தியா டொமஸ்டிக் பிளேயர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் இந்த 2வது மேட்ச் நினைக்கிறேன், அவங்களுக்கு டெபியூ மேட்ச்ல அடி உரிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்ல சம்மடி அடிச்சிட்டாங்க. அவன் விக்கெட் எடுத்தா மட்டும் ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறான், கிரௌட சைலன்ஸ் பண்றோம். அதாவது 3 over 41 run உங்களை அடிச்சிட்டாங்கம்மா, நீங்க ஏன் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும், முடிஞ்சு போச்சு. சரி, இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, உமன்ஸ்ல மட்டும் இல்ல மென்ஸ்லயுமே. அதாவது ஸ்கில் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட ஸ்கில்ல காமிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நான் விக்கெட் எடுத்தா இப்படி செலிப்ரேட் பண்ண போறேன், இப்படி செலிப்ரேட் பண்ண போறேன். அது நல்ல விதத்துல இருந்தா பரவாயில்ல. பட் அந்த ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, அப்படி கிரௌட் சைலன்ஸ் பண்றது இல்ல இப்படி பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வளர்ச்சிக்கு ஒரு தடையாதான் வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்ப நீ வந்து ஜஸ்ட் உனக்கு நீ வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ற டீமுக்கு அதெல்லாம் உனக்கு கவலை இல்லை. நீ ஒரு விக்கெட் எடுத்தீங்கன்னா உடனே நீ இப்படி செலிப்ரேட் பண்ணுவேன். 3 over 41 ரன் உன்னை போட்டு உரின்னு உரிச்சிருக்காங்க.
கம்முனு போட்டோமா வந்தோமா இல்ல நம்மளோட ஸ்கில்ல காமிச்சோமான்னு இல்லாம என்னதான் இப்படி ஒரு ஆட்டிடியூட் வருதுன்னு சில பிளேயர்ஸ்க்கு அந்த காட்டினாங்க அந்த பிளேயரை. அண்ட் 199 டார்கெட் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் அன்லெஸ் ஹீலியும் கிரண் நவ்கரையும் அவங்களோட ஏ கேமை காமிச்சாதான் வின் பண்ண முடியும். அந்த வகையில தான் ஸ்டார்ட் வந்து செமையா இருந்தது. ஆக்சுவலி ஹீலி அவங்களோட பெஸ்ட் கேம் எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த கேம்ல, பேச்சே இல்லை. எப்படி நம்ம ஸ்மிருதி மந்தனா அந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல 6 அடிச்சு செம காட்டினாங்களோ அந்த மாதிரி இந்த பக்கம் வந்து ஹீலி வந்து ரைட் ஹேண்ட்ல எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல 6 அடிச்சிட்டு இருந்தாங்க. பியூட்டிஃபுல்லா இருந்தது பாக்கிறதுக்கே. பிச்சு அவ்வளோ ட்ரூவா இருந்தது. ஆக்சுவலி டியூம் இருந்தது, இருந்தாலும் பாத்தீங்கன்னா செம ட்ரூவா இருந்தது. அவங்க விளையாடின அந்த 55 of 38 ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. ஹீலியோட இன்னிங்ஸ் பார்க்கும்போது அந்த ஒரு விண்டேஜ் ஹீலி இன்னிங்ஸ் தான் சொல்லணும். அண்ட் எஸ், கிரண் நவ்கரே கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்தோம். 11 balls 18 ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் இந்த மேட்ச்ல கொஞ்சம் டார்கெட் ஜாஸ்தி போது அவங்க கிட்ட இருந்து ஒரு 50 எதிர்பார்த்தாங்க. பட் ஆஸ் யூஷுவல் அவங்க அவுட் ஆயிட்டாங்க கையில குத்துட்டு. அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம், கம்ப்ளீட் ஃபெயிலியர் மிடில் ஆர்டர். கிரேஸ் ஹாரிஸ் அவுட் ஆகும் போதே தெரிஞ்சிச்சு ஓகே முடிஞ்சு போச்சுடா. ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, 23 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. கண்டிப்பா கிரேஸ் ஹாரிஸ் நின்னுந்தா இந்த மேட்ச் இன்னுமே டைட்டா போயிருக்கும். ஆனா அவங்க ஒரு ஆள் தான் வந்து யூபி வாரியர்ஸ்க்கு நின்று கீழே முடிச்சு கொடுக்கறது. அவங்களும் சரி, ஒரு பக்கம் தீப்தி சர்மாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருந்தது. கிரேஸ் ஹாரிஸ் எப்போ அவுட் ஆனாங்களோ சீக்கிரமா அப்பவே எனக்கு தோணும் அவங்க அந்த லேப் ஷாட் ஆட பார்த்தாங்க. பட் ரொம்ப ஃபைனா ஆடிட்டாங்க. கீப்பர் கேட்ச், நல்ல டைவ் கேட்ச், சூப்பரா எடுத்தாங்க ரிச்சா கோஷ் அந்த கேட்சை. அண்ட் அப்பவே ஓகே ரைட்டு, முக்கியமான மிடில் ஆர்டர் பிளேயர் அவுட்டு அப்பவே தெரிஞ்சிருச்சு ஆர்சிபி தாண்டான்னு. என்னதான் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா லைக் பூனமும் சரி தீப்தி சர்மா ஒரு 31 அடிச்சாங்க, இவங்க ஒரு 30 runs அடிச்சாங்க. என்னதான் அடிச்சாலும் ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி அதை சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். எங்க ஒரு பெருசா ஓட்ட யூபியில நான் இந்த மேட்ச்ல பார்த்தேன்னு பாத்தீங்கன்னா கேச்சஸ். 2 கேட்ச் நீங்க ஸ்மிருதி மந்தனா அது விட்டீங்க. ஒன்னு 22 இருக்கும் போது இன்னொன்னு 35 பாருங்க. கிட்டத்தட்ட அவங்க 80 runs அடிச்சிட்டாங்க. எக்ஸ்ட்ரா 50 run அடிச்சிருக்காங்க. நீங்க ஸ்மிருதி மந்தனாவை தூக்கி இருந்தா கூட இந்நேரம் ஒரு 20 run கம்மி பண்ணிருக்கலாம். நீங்க 23 run வித்தியாசத்துல வின் பண்ணீங்க, தோத்துட்டீங்க. டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. 23 ரன் வித்தியாசத்துல ஆக்சுவலா தோத்த யூபி மந்தனா கேட்ச மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா டெஃபினட்டா 198 அடிச்சிருக்க மாட்டாங்க ஆர்சிபி. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 180 175 அடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த டார்கெட் ஒண்ணுமே க்ளோஸ் ஆகி சொல்ல முடியாது, வின் கூட பண்ணிருக்கலாம் யூபி. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், பேசிக் கேச்சஸ் நீங்க வந்து மிஸ்ஃபீல் பண்றீங்க, ஓகே ரெக்கவர் ஆகலாம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 1 run 2 runs வித்தியாசத்துல தோத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹாண்ட் ஆகும். பட் கேச்சஸ் கையில வந்து விடுற கேச்சஸ், அதுவும் மெயின் பிளேயர்ஸோட கேச்சஸ்லாம் விட்டா பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேட்சஸ்லாம் வின் பண்ண முடியாது. யூபி வாரியர்ஸ் நல்லா வந்துட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் மட்டும் அவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா சம பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. பட் ஆர்சிபி அவங்க ஏ கேம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட அந்த ஒரு ஜென்ரல் பேசிக் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஈவன் வின் பண்ண மேட்சஸ் கூட யூபி அதை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆர்சிபி, மும்பை ஒரு இந்த மாதிரி டெல்லி மாதிரி டீமோட நீங்க எந்நேரமும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டோர்னமெண்ட்லயே அவங்க டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஒரு தடவை தப்பிக்கலாம், 2வது தடவை சிக்கிடுவீங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி யூபி வாரியர்ஸ்க்கு போச்சு. ஸோ டோர்னமெண்ட் இன்னுமே சூட பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 3 டீம் 6 பாயிண்ட் இருக்காங்க. ஸோ யூபி வாரியர்ஸ் என்னதான் 4வது பொசிஷன்ல இருந்தாலும் 4 பாயிண்ட் வச்சிருக்காங்க. இன்னொரு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அவங்களும் 6 பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இன்னும் டோர்னமெண்ட் வைட் ஓப்பன் தான். எக்ஸப்ட் குஜராத் ஜெயின்ஸ் தான் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். பட் இந்த 4 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளே ஆஃப் ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கதான் செய்யறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ரிமைனிங் மேட்சஸ் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்